அறிவாலயத்துக்கு ஒரு ஆபத்துனா மட்டும் கம்பு சுத்துற நம்ம அண்ணன் கோபால் அண்ணன் தெரியும் இல்லையா, லாவண்யா கோபால் அண்ணன் இப்போ ரீசெண்டா லவுடா இன்னொன்னு சொல்லியிருக்காப்புல. 72 நாள் தான் சார் ஆச்சு. இதோட எத்தனை பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்கு? ஆக்சுவலா அவர் சொன்னதுல எனக்கு முழு உடன்பாடு இருக்கு. சோளிங்கர் எம்எல்ஏ பத்திரிகையாளர் தாக்கியது கண்டனத்துக்குரிய விஷயம். அப்படி தாக்கக்கூடாது. வன்முறை எந்த விதத்திலயும் வன்முறை சரியானது அல்ல. ஆனா எம்எல்ஏ பழனியாண்டின்னு ஒருத்தர் இருந்தாரு. இதே மாதிரி ஒரு நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டரை அவர் கனிம வளம் கொள்ளை அடிக்கிறாருன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ண அந்த ரிப்போர்ட்டரை தாக்குதல் நடத்தினாரு. இப்போ பேசுற கோபால் அண்ணன், லவுடா பேசுற கோபால் அண்ணன் அன்னைக்கு பழனியாண்டி ப்ரூட்டலா அந்த ரிப்போர்ட்டர் அடிச்சு, அது மட்டும் இல்லாம கம்ப்ளைண்ட அந்த ரிப்போர்ட்டர் மேலேயே திருப்பியும் விட்டாங்க. கரூரில் எம்எல்ஏ மற்றும் குண்டர்களால் தாக்கப்பட்ட செய்திக்குழு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஆட்சி காலத்துல. அப்பெல்லாம் கோபால் அண்ணா கையை பிசைஞ்சுக்கிட்டு அறிவாலய வாசல்ல நின்றுக்கிட்டு இல்ல அடப்பு கிடப்பு எடுத்துக்கிட்டு இல்ல கழுவிட்டு பாத்ரூமை கழுவிட்டு இருந்தாரா, என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. இப்போ வீராவேசமா பத்திரிகையாளர் தாக்குதல். அன்னைக்கு பத்திரிகையாளரும் தாக்கப்பட்டாங்கண்ணே. அன்னைக்கு எங்கன்னு இருந்துச்சு உங்க வாய்? இன்னைக்கு சத்தியமா நீங்க கேட்கறதுல எந்த வித தவறும் இல்லை, கேட்கறீங்க கரெக்ட். ஆனா எம்எல்ஏ பழனியாண்டி அடிச்சதுக்கு நீங்க எந்த பொருளும் கொடுக்கலையே என்ன? ஏன்? அதுதான் நம்ம கேள்வி. அதாவது திமுக எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்களுக்கு பாதுகாவலனா நாங்க இருப்போம்னு நினைக்கிற மனப்பாங்கு இருக்குல்ல, அதை தான் கேள்வி கேட்கிறோம். திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது நீங்க எதிர்த்து பேசியிருந்தீங்கன்னா, எங்க அண்ணன் கோபால் அண்ணன் நக்கீரன் கோபால் அண்ணன் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லுவோம். இன்னைக்கு என்ன சொல்ல முடியும்? பத்திரிகையாளர்னு சொல்லணும். அதுக்கு கீழே இருக்கிற வார்த்தை என்னன்றத மக்கள் நீங்களே ஃபீல் பண்ணிக்கணும். டேஷ் அண்ணே, அன்னைக்கெல்லாம் நீங்க பேசியிருக்கணும். இதே பத்திரிகை மன்றத்துல அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். அது எதுவுமே தெரிவிக்கல. விஜயன் தாக்கப்பட்டிருக்காரு. விஜயன் தாக்கப்படல, ஹராஸ். அடுத்து அந்த இடத்துல சந்திரி சாக்குல விஜயன் அவர்களை உள்ள கோர்க்குறீங்க. எஸ், விஜயன் அவர்கள் அன்பிற்கினிய ஒரு நல்ல நண்பர். எனக்கும் விஜயன் அவர்களை தெரியும். விஜயன் அவர்களோட நானும் பழகியிருக்கேன். ரொம்ப 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 தங்கமான மனுஷன், நல்ல மனுஷன். ஆனா விசாரணைக்கு எந்த வித ஒரு விசாரணைக்கும் பத்திரிகையாளர் என்ன விதிவிலக்கா? பத்திரிகையாளர்களும் இந்த ஊர் குடிமகன்கள் தானே. அவங்களுக்கு என்ன விசாரணையில விதிவிலக்கு கொடுக்கணுமா? அவங்களுக்கு சந்தேகத்தின் பேர்ல விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணையோட விஷயம் தானே நடந்திருக்கு. என்ன விஜயன் அவர்கள் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை என்ன பண்ணாங்க? போன ஆட்சி காலத்துல பண்ண மாதிரி ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸை தூக்கி உள்ள உட்கார வச்ச மாதிரியோ சவுக்கு சங்கர் அவர்களை நான் பத்திரிகையாளராக ஏத்துக்கல. இருந்தாலும் ஒரு தனி மனிதனை அவங்க எவ்வளோ அட்ராசிட்டி கொடுத்தாங்க. அப்பெல்லாம் உங்களோட அந்த பஞ்சு மனசு பொங்கவே இல்லை. அறிவாலய வாசல்ல நின்றுக்கிட்டே இருந்தீங்க. மக்களையே திரும்பி பார்க்கல. மக்கள் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டாலும் அதை பத்தி கேள்வியே கேட்கல. அப்படியே வெளியே பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரும் மாபெரும் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறாருன்னு முட்டு கொடுத்துட்டு சுத்திக்கிட்டு இருந்தீங்க. அன்னைக்கும் பொங்கி இருக்கணும்னு. அன்னைக்கு பொங்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பொங்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க ஒருதலை பட்சமான ஒரு பத்திரிகையாளர்கள். நீங்க நடத்துற பத்திரிகை முரசொலியா நக்கீரனானே எங்களுக்கு வித்தியாசம் தெரியல. அப்படி இருக்கும்போது நீங்க மக்கள் பிரச்சனைக்காக பேச போறீங்களா? பத்திரிகையாளர் பிரச்சனைக்காக? முதல்ல பத்திரிகையாளர்களே உங்களை கேள்வி கேட்கணும். அன்னைக்கு நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் அடிபடும் போது நீங்க என்ன சார் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு உண்மையான பத்திரிகையாளர்களை இவரை கேள்வி கேட்கணும். நீங்களா ஒரு செட் பண்ணி பத்திரிகை மன்றத்துல தலைவராக உட்காந்துருக்கீங்கல்ல, மிஸ்டர் ஆசிஃப் எல்லாரும். மக்களே, இங்க நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்துற. சோழிங்கர் எம்எல்ஏவோட தாக்குதல் நடத்தின விஷயத்த எங்கேயுமே நம்ம ஆதரிக்கல. நிச்சயமா அந்த தாக்குதல் நடந்த சம்பவத்துக்காக அவர் கைது செய்யப்படணும். இதுதான் என்னோட கோரிக்கையும். அவர் நிச்சயமா கைது செய்யப்படணும். ஆனா அதே சமயம் திமுக ஆட்சி காலத்துல நடக்கிற எந்த அநியாயத்தையும் தட்டி கேட்காம எல்லா துவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருக்க பத்திரிகையாளர்ன்ற பேர்ல லவுடா பேசும் லவுடா கோபால் அண்ணன் அவர்களே, நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப அப்படியே அக்கறை இருக்கிற மாதிரி வராதிங்கன்னு மக்கள் நாங்கள் கேட்கிறோம். நாங்க உருவாக்குன முதலமைச்சரை நாங்க கேட்கிறோம். நீங்க பேசாதீங்க, சரிங்களா? அப்படியே இப்பதான் பத்திரிகையாளர் மீதெல்லாம் தாக்குதல் நடக்குது. அதுவும் அவ்வளவு அப்படியே ரொம்ப சர்க்காஸ்டிக்காவும் சொல்றாரு. 100 நாள் ஆயிருந்தா ரீல்ஸ் போட்டிருப்பாங்களே, இவ்வளவு 100 நாள் ஆகல, இத்தனை நாள்லயே இவ்வளவு 5 வருஷமா எத்தனை பத்திரிகையாளர் தாக்குதல் நடத்தினாங்க? எத்தனை பேர் மேல நடந்துச்சு? அதுவும் இது ஒரு அந்த சைட்ல நான் விசாரிக்கும் போது இது அவங்க அந்த ரிப்போர்ட்டருக்கும் அந்த எம்எல்ஏக்குமே நிறைய கான்டாக்ட் இருக்கு. அது ஒரு தனிப்பட்ட முறையில நடந்த விஷயம், பூதாகரம் ஆயிடுச்சு. ஆனாலும் நான் ஆமோதிக்கல, அதுவும் தவறுதான். ஆனா கனிம வள கொள்ளை அடிக்கிறாருன்னு ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவர் மேல ப்ரூட்டலா தாக்குதல் நடத்தின அந்த எம்எல்ஏவை என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு கேஸ் நடந்தது, இன்னும் ரிசல்ட் வரல அந்த கேஸுக்கு. இவர் மேலே அவர் எஃப்ஐஆர், அவர் மேலே இவர் எஃப்ஐஆர். இதெல்லாம்
திமுகவோட ரத்தத்துல இருக்கிற விஷயம். நம்ம மேல யாராவது எஃப்ஐஆர் கொடுக்க வந்தா முன்னாடி ஓடி போய் அவங்க மேல எஃப்ஐஆர் கொடுக்கறது. லவுடா பேசும் கோபாலன், உங்க உருட்டெல்லாம் உருட்டாதீங்க. போய் நீங்க நக்கீரன்ல முரசொலியா நக்கீரன்லாம் தெரியாத அளவுக்கு உட்காந்து எழுதிட்டு இருங்க. அதை வாங்கி படிக்கிற சொற்ப கூட்டம் படிக்கட்டும். அடுத்து நம்ம தனுஷ் சார் வந்து சின்னதா ஒரு கூட்டம் கூட்டினாரு. அது ஒரு சின்ன கூட்டம் தான் ஆக்சுவலா. அந்த கூட்டத்துக்கு அப்பா நாம் தமிழர்கிட்ட இருந்து என்ன ஒரு கதறல் சத்தம். ஆனா முதல்ல நாம் தமிழர் தான் கதறல் சத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிகே பாய்ஸும் கொஞ்சம் பேர் கதறாங்க. அவங்க அறியாமையில கதறீங்கன்னு நினைக்கிறேன். என்னைக்கும் விஜய் அவர்களுக்கு ஈடா தனுஷ் சார் வந்துட முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது விஜய் அவர்களை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்கன்னு அர்த்தம். பட் நம்ம என்டிகே பாய்ஸ் கதறது இருக்கு தெரியுமா? ஏன்னா இருக்கிறதே 4. அந்த 4 இந்த பைபிள வந்து தூக்கிட்டு போயிட்டாரா நம்ம என்ன பண்றதுன்னு நம்ம சாட்டை துரைமுருகன் இருக்காருல்ல, மன்மத ரசம் எல்லாரும் விஜய் 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 சொல்லி எல்லாம் யூடியூப்ல பணம் சம்பாதிச்சாச்சு. இப்ப அடுத்து தனுஷ் 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 தனுஷ்னு சொல்லலான்ட்டு அடுத்த கட்டத்துக்கு போறாப்புல. விஜய் 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 சொன்னோம், முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்ப அடுத்து நமக்கு சம்பாத்தியம் வேணும், என்ன பண்றது? அடுத்து நம்ம தனுஷ் 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 தனுஷ்னு சொல்லிட்டே இருந்தா சம்பாத்தியம் வந்துடும் இல்லையா? அந்த சம்பாத்தியத்துக்காக யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்காப்புல யாரே சாட்டை. போயஸ் தோட்டத்துல இவங்கெல்லாம் ஜெயிச்ச பிறதான் வீடு வாங்கன்னு ஆசைப்படுறாங்க. ஒரு போயஸ் தோட்டத்துல வீடு வாங்கிட்டாரு. அந்த சாட்டையால தான் ஓட்டையே ஆயிடுச்சு அந்த நாத்தாக்கா. அதனால ஓட்டை வாய் சாட்டை தனுஷ் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பாருன்றத வெகுஜன மக்களுக்கு மைண்ட் செட் பண்ணி கொடுத்துருவாப்புல. அதுக்கப்புறம் அங்க தனுஷ் அவர்களுக்கு ஈஸியா வந்து கட்சி அனௌன்ஸ் பண்ணி மேபி வரலாம். இப்போ இந்த ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், எல்லாருக்குமே உரிமை இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்க மக்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, என்னாலையும் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு இங்க உரிமை இருக்கு, கட்சி ஆரம்பிக்க உரிமை இருக்கு, எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. ஆனா அப்படி உரிமை இருக்கிற எங்களை வந்து ஏன் வரன்னு கேள்வி கேட்கறதே வந்து ஒரு பாசிச சிந்தனை. அது நாம் தமிழர்களையும் இவ்வளோ தூரம் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நடிகை வர்றான்னா ஏன் நடிகை வரக்கூடாதா? ஏன் நடிகை இங்க நிக்கவே கூடாதா? உங்க அண்ணன் சீமான் யாரு? ஸ்ட்ரெயிட்டா மேதகு பிரபாகரோட போய் அந்த கதை சொல்லுவாரு, AK-47 AK-75 அந்த துப்பாக்கி எடுத்து நேரா போய் சுட போயிட்டாரா? சுட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்து பயங்கரமா போராட்டம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நேரா நான் வந்து தமிழ்நாட்டுல இருக்க மக்களை காப்பாத்துறேன்னு வந்தாரா? அவரும் சினிமாக்காரர் தாங்க, மிஸ்டர் சாட்டை ஓட்டை வாய் சாட்டை. அவரும் சினிமாக்காரர் தான். நீங்களும் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் மிஸ்டர் ஓட்டை.